எங்கள் வீட்டில் சப்பாத்தி இல்லைனா கோதுமை தோசை தாங்க அடிக்கடி செய்வேன். இந்த கோதுமை தோசை பார்த்திங்கன்னா கலர் ஏம்மா இந்த மாதிரி வெளுத்து போச்சுன்னு பசங்க கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நல்லா கலர்ஃபுல்லாக காரமான சூப்பரான கோதுமை தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் 10 பல் பூண்டு, சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தா வரமிளகாய் 6 சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை மாவில் சேர்த்து கலந்துட்டு இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு சிம்பிளான சட்னிக்கு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், இது கூட 7 வரமிளகாய், புதினா, 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கார சட்னியோட கோதுமை தோசை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.